வணக்கம். வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த இணையதள வலைக்காட்சி என்னென்னா, சித்தர்கள் இந்த உலகத்துக்கு சித்தர் ராஜ்யம் ஆரம்பிச்சிச்சு முன்னதை விட. அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த இணையதள ஒரு ஆன்மீக ஒரு பாதையில் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இது 100% கமர்ஷியல் இல்லாத ஒரு சேனல். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும், கடந்த வாரம் நாங்கள் திருவண்ணாமலையில் போய் எல்லா சித்தர்களை பற்றி விவரம் கொடுத்தோம். இந்த வாரம் நாங்கள் பாண்டிச்சேரி பக்கம் வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற சித்தர்கள் எல்லாம் இது இணையதளம் மூலமாக வெளிக்கொண்டு வரணும். அந்த வகையில் சித்தானந்தர் ஐயா இந்த பீடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுடைய பேர் சொல்லுங்கள், ஐயாவுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அந்த வழியாக வந்த அந்த வரலாறு சொல்லுங்கள் கொஞ்சம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னோடய பேர் சேது சுப்பிரமணிய குருக்கள். இந்த கோவிலில் பணியாற்றுறோம். என்னோடய தந்தையார் இங்கே தான் இருக்கார். கடந்த 43 வருடமாக அந்த கோவிலில் பூஜை பண்ணுறார். 77லேருந்து, நான் பிறந்தது 77, அப்போ தான் அந்த சொல்லுவார், 6 மாதம் குழந்தை இருக்குமா இங்கே வந்தோன்னு சொல்லுவார். இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் புதுச்சேரி கருவடுகுப்பம் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானம். குரு சித்தானந்த சுவாமிகள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் பிறந்தார். வண்டிப்பாளையம் என்கின்ற ஊரில் பிறந்து வளர்ந்தவர். அவர் சின்ன வயசில் இளம் வயதுலேருந்தே ரொம்ப இறை நாட்டம் உடையவர். வரலாறில் இருக்க செய்திகளை சொல்கிறேன். ரொம்ப இறை பக்தி உள்ளவர்னு சொல்லுவாங்க. தினசரி பார்த்திங்கன்னா அவர் அங்கே பாடலீஸ்வரர் கோவில் கடலூர் இருக்கு இல்லையா, தினம் அந்த கோவிலுக்கு போய் சுவாமி அம்பாவை தரிசிச்சுட்டு அவருடைய பள்ளி படிப்பு அந்தமாதிரி விஷயங்களை தொடங்குவார். இளம் வயதில் டெய்லியுமே தினசரி கோவிலுக்கு போகிற பழக்கம் உண்டவருக்கு. அவங்களுடைய தாய் தந்தையர் இந்த பூ மாலையெல்லாம் கட்டி தொடுத்து விற்கிறவங்க. அவர் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா அப்பா பூ தொடுத்து வச்சுட்டு இருப்பாங்களாம். காலம்பரையோ சாயந்தரமோ ஒரு வேளை கோயிலுக்கு போகும்போது 2 மாலை எடுத்துன்னு போயிடுவாராம். அவங்க அம்மா, இருடா வியாபாரத்துக்கு வேணும், இல்லை சுவாமிக்கு வேணும் எடுத்துன்னு போயிடுவார். பட் தினசரி காலம்பரை சுவாமிக்கு ஒன்று அம்பாளுக்கு ஒன்று கொடுத்து வழிபாடு பண்ணுவார். இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப வெள்ளக்காடாகிடுது. யாருமே வெளியில் வர முடியல, அந்தளவுக்கு தண்ணி லெவல் ஏறிடுச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அன்றைக்கே என்ன பண்ணார், அந்த மாலை எடுத்துட்டு கிளம்புறார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, சித்தானந்தம் வெளியில் போக முடியாத அளவுக்கு தண்ணி போயின்னு இருக்கு, ஜாக்கிரதை அப்படின்றார். அந்த கோவில் குருக்கள் என்ன பண்ணுறாரு, சரி இன்னும் ரொம்ப தண்ணி நீர் ஏறிடுச்சு லெவலில், யாரும் வரமாட்டாங்க, கோவில் நடையை அடைச்சிட்டு அவரும் கிளம்பிடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, அதுலேயும் என்ன பண்ணுறாரு, அந்த மாலை எடுத்துட்டு நீந்தின்னே கோயிலுக்கு போகிறார். கோவில் நடை சாத்திட்டவுடனே அந்த கதவில் மாட்டிட்டு சுவாமிகிட்டையும் அம்பாள்கிட்டையும் சொல்கிறார், நான் உங்களுக்கு தினசரி மாலை கொண்டு கொடுக்குறது என் வழக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையால் தாமதமாகிடுது, இருந்தாலும் நான் மாலை கொண்டு இங்கே வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்து அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப வீட்டுக்கு போயிடுறார். மறுநாள் காலம்பரை கோவில் குருக்கள் இவருடைய வீட்டு வழியாக தான் கோவிலுக்கு போய் ஆகணும். இப்போ நீங்கள் தினசரி இங்கே கோவிலுக்கு வரீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாள் வரேன்னா நான் கேட்பேன், உங்கள் பேர் சொல்லி ஏங்க நேற்று வரல அப்படின்னு கேட்பேன். அந்தமாரி பழக்கம் வரும். அதே மாதிரி பழக்கத்தால் அந்த கோவில் குருக்கள் சித்தானந்தர் வீட்டுக்கிட்ட நின்று, என்னப்பா சித்தானந்தம் நேற்று நீ வரலையே, மாலைக்காக வெயிட் பண்ணேன், அப்புறம் நானும் கிளம்பிட்டேன்னு இவர் நடந்த கதையை சொல்லியிருக்கார். நான் போய் மாலையை கதவில் மாட்டிட்டேன், சுவாமிகிட்ட அம்பாள்கிட்ட சொல்லிட்டேன், எடுத்துக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு கோவில் குருக்கள் சிரிச்சுட்டே போயிருக்கார். என்ன விளையாட்டு பிள்ளையே பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த கதவில் அந்த மாலை இல்லை. அவர் தான் நினச்சார், கோவில் குருக்கள் ஏதோ தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு உள்ளே போகிறார். உள்ளே போய் மூலஸ்தானத்தை திறந்து பார்த்தா அந்த மாலை சுவாமி அம்பாள் மேலே இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், பூட்டின கோவில் உள்ள எப்படி மாலை வரும்? அப்போது அந்த கோவில் குருக்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு, என்ன இந்த சித்தானந்தன்ற பையன், சின்ன பையன், இறை சித்தம் கொண்டவர், சாதாரணமான ஆள் கிடையாது, அவன்கிட்ட ஏதோ இறை சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்தவர் முதல்ல அந்த கோவில் குருக்கள் தான். இது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த கோவில் குருக்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டே என்ன பண்ணுறாரு, புலமின்னு இருக்கார், ஏதோ மன உளைச்சலில் புலமின்னு இருக்கார். அப்போ சித்தானந்தம் கேட்குறார் கோவில் குருக்களை பார்த்து, சுவாமி என்ன கவலை உங்களுக்கு, சுவாமிகிட்ட பூஜை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு ஏன் புலமின்னு இருக்கீங்க? இல்லைப்பா, என் மகளுக்கு ஒரு வரன் பார்த்துட்டுருக்கேன், நல்ல வரனாக கிடைக்கல, திருமணம் வயதாகிடுத்து அவளுக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறார், தியானம் பண்ணிட்டு சொல்கிறார், ஒரு 6 மாதத்துக்கு கழித்து உங்களுக்கு இந்த திசையிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வருவான்,
அந்த ஊர்லேருந்து. அதே போல் நடக்கும் திருமணம், வெகு சிறப்பாக நடக்கும். ஒன்றும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்றார். சரிப்பா அப்படின்னு சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அதை மறந்துட்டார். அதே மாதிரி சித்தானந்தர் சொன்ன மாதிரியே அந்த மகளுக்கு, அந்த குருக்களோட மகளுக்கு திருமணம் நடக்குது. அப்போ வந்து பரிபூர்ணமாக நம்புகிறார். சரி, இவர்கிட்ட வந்து நம்ம எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னா அந்த வந்த பக்தர்கள் எல்லார்கிட்டையுமே சொல்கிறார். என்னன்னாக்கா, ஐயா நீங்கள் சுவாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டாங்க. அது ஒரு பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, சித்தானந்தன்னு. அவன் காதிலையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். எனக்கு நடந்திருக்கு வாழ்க்கையிலான்னு. நம்ம ஒரு நல்லது நடந்தால் 4 பேருக்கு சொல்லுவோம், இவரால் நடந்ததுன்னு. அந்த மாதிரி சொல்லும்போது அவருடைய பேர் வந்து நிறைய ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா அப்பா சித்தானந்த தேடி நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. சுவாமியை பார்க்கணும், சுவாமியை பார்க்கணும். என்ன சுவாமியை பார்க்கணும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு அவனுப்பா எல்லாம். அப்போது ஒரு வயசு ஆகின்னு இருக்கு அவருக்கு. திருமணத்துக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்டுருக்கோம், நீங்கள் தான் சாமியார்ன்றீங்க எல்லாம் வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே இவர் சொல்ல, என் திருமணத்தில் நாட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்ட உடனே இவர் இந்த வீட்டுக்கு எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் தினசரி சாயந்தரம் உட்கார ஆரம்பிச்சிடுறார். அந்த பாடலீஸ்வரர் கோவிலில் தினசரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துடுறாரு. எல்லாம் சுவாமி பார்க்குறவங்க தரிசனம் பண்ணுறாங்க. இவர் காதிலையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. இவரும் நடக்கும், நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதன் பேரில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை, வியாபார இந்த நொடிசல், குழந்தை பேரின்மை, பல விதமான கஷ்டம் இல்லையா மனுஷனுக்கு. எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒன்றுன்னா அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகுது. ரொம்ப இவருடைய பேர் என்னன்னா எல்லா ஊருக்கும் பரவிடுது. இளம் வயதில் ஒரு சாமியார் இருக்கார் நம்ம ஊரில் அப்படின்னு நிறைய பேர் கடலூர் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம். இந்த புதுச்சேரிக்கு எப்படி வந்தார் அவர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் வந்து கோவிலோட தியான மண்டபம். இந்த கோவில் ஃபுல்லாகவே, இந்த கோவில் அக்கம் பக்கம் இருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை அப்படின்றவங்களோட சொந்தமான இடம். இப்போ அவங்களுடைய 6வது தலைமுறை நம்ம கோவிலுக்கு தரிசனத்துக்கு வராங்க. அந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை என்ன பண்ணார்னா, அவருடைய மனைவிக்கு தீராத வயிற்று வலி, பெரும் பணக்கார் புதுச்சேரியில். அவரும் பார்க்காத வைத்தியம் கிடையாது, அந்த அம்மாவுக்கு வயிற்று வலியே தீரலை. அப்போ ரோட்டில் போகிற பெரியவர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, முத்துக்குமாரா யாரோ கடலூரில் ஒரு சித்தானந்தன் ஒரு சாமியார் இருக்காராம், நீ போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு விபூதி வாங்கி பிரசாதம் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட விடு, எல்லாம் நிவர்த்தி ஆகிடுன்னு ஒரு நம்பிக்கை தான். நான் அவங்க அண்ணா தம்பியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமார சாமி பிள்ளையோட அண்ணா தம்பியெல்லாம் 6 பேர் மாட்டு வண்டி கட்டின்னு கோவிலுக்கு போகிறாங்க கடலூருக்கு. அங்கே போன உடனே சுவாமியை பார்க்க ஒரு 4-5 பேர் முன்னாடி வரிசையில் நிற்கிறாங்க. இவர் கடைசியாக நிற்கிறார் முத்துக்குமாரா. சுவாமிக்கு முன்ன பண்ண அறிமுகம் கிடையாது, இவரும் அவரை பார்த்தது கிடையாது, யாருன்னே தெரியாது. சித்தானந்தர் என்ன பண்ணுறாரு, தலையை சாட்சி பார்த்து முத்துக்குமாரா முன்னாடி வாழ்றாரு. உடனே இவருக்கு வந்து உடம்பெல்லாம் ஆடி போயிடுது, நம்மளுக்கு யாருமே தெரியாது. இவர் கவலைப்படாத, உங்கள் மனைவிக்கு எல்லாம் நோய் நிவர்த்தி ஆகிடும், சந்தோஷமாக இருங்க, நீங்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பீங்கன்னு பிரசாதம் கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு வலி நிவர்த்தி ஆகிடுது. ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். அவர் பெரும் பணக்காரன்றதால ஒரு சாதாரணமாக நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு சாமியாராக விருந்து கூப்பிடுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமி நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு பேரில் கூப்பிட்றாரு. ஒரு நாள் வரார் சித்தானந்தர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றார். அந்த விருந்து சாப்பிட்ற இதில் பார்த்தா ஒரு கருங்கல் கல் ஒன்று இருக்குமா, கட்டமான கல், அதில் தான் சாப்பிட்ருக்கார். புக்கில் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த கருங்கல் கல்லில் இன்றைக்கி இந்த பிரசவிக்கிற தாய்மார்களை உட்கார்ந்தா சுகப்பிரசவம் ஆகுன்றது ஐதீகம். அந்த கல் அவங்களுடைய 3வது தலைமுறை முத்துக்குமார 3வது தலைமுறை என்ன பண்ணாங்க, அதை அவங்களுக்கு தெரியல. அதை என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு வாசக்காலில் வச்சு புதைச்சிட்டாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி விருந்து சாப்பிட்டு முடித்த உடனே அவர் பெரும் பணக்காரர் இல்லையா, அவர் சுவாமி வாங்க நம்மளுக்கு நிறைய இடம் இருக்குது சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து புது வீடு கட்டுறேன்னா எல்லாம் ரூம்லாம் காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஆயிடுச்சுன்னு வர்றார் சித்தானந்தர். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக காடாக அப்படியே ரம்மியமாக இருக்கும். சிட்டுக்குருவி பிறந்து, பட்டாம்பூச்சி பிறந்து, ரொம்ப அடர்த்தியான காடு மாதிரி இருக்கும், வனப்பகுதி மாதிரி இருக்கும். இப்போ இருக்க பில்டிங்லாம் புதுசாக வந்தது தான் எல்லாமே. ரொம்ப நிறையா இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது சித்தானந்தருக்கு. முத்துக்குமார் அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கா, யாரோட இதுன்னு, நம்மளுக்கு தான் சுவாமி, வா உள்ளே போய் பார்க்கலாம்னா அந்த பெடல் கட்டு திறந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போவே அவர் சொல்லிடுறார், எனக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் அப்படின்னு அவரே சொல்கிறார். இவங்களுக்கு கல்யாணம் என்னன்னு தெரியல, ஜீவ சமாதினாலே கல்யாணம் சொன்னோன்னே நீங்களே வெளியூர் சாமியார், உங்களுக்கு யார் இங்கே பொண்ணு தர போகிறாங்க, வாங்க போகலான்னு ஐஷன் போயிடுறாங்க. அப்புறமா அவங்களோட வீட்டு திருமணத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது சொல்லிடுறார். அப்போ அவர் வரும்போது என்னன்னாக்கா, ஹேவலிம்பை ஆண்டு வைகாசி மாதம் 15ஆம் தேதி எனக்கு இங்கே கல்யாணம், இது எல்லாருக்கும் சொல்லிவிடுங்கன்னு அவரே சொல்கிறார். ஹேவலிம்பை ஆண்டு தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இல்லையா. போன வருஷம் ஹேவலிம்பை ஆண்டு.
அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச நாள் வந்து 1837. 1837. 360 முடிஞ்சிருச்சு. 180 வருஷம் பூர்த்தி. அதுக்கப்புறம் 2 வருஷம் இருக்குது. இப்போ வர்ற வைகாசி 15 வந்தால் 183 ஆண்டு பூர்த்தி. ஜீவசமாதி நிலை அடைஞ்சு 183 வருஷம் பூர்த்தி. அவருடைய ஆசைக்கு இணங்க துர்முகி இவரோட முடிந்த உடனே, அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு இவரோட ஆசைக்கிழமை ஹேவிளம்பி மாதத்தில், அந்த வருஷத்தில் வைகாசி 15ஆம் தேதி எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து இங்கே ஜீவசமாதி அவருக்கு பண்ணி, அவருக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி அந்த முக்தி நிலை பண்ணி சமாதி பண்ணியிருக்காங்க. இப்போது மூலஸ்தானத்தில் இந்த சிவலிங்கம் அதுக்கு மேலே தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தமிழோட கலாச்சாரப்படி என்னன்னாக்கா எந்த ஜீவசமாதியாக இருந்தாலும் சிவனை மேலே வைக்கிறது தான் ஐதீகம், மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து இருக்குது. இன்றைக்கி என்னன்னாக்கா 100 வருடங்கள் கடந்ததால் 183 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இது வந்து சிவன் கோவில் மாதிரி தான், சிவஸ்வரூபம் வரும். சிவஸ்வரூபன்றப்போ நம்ம கோவிலில் எல்லா வகையான வழிபாடு, சிவ வழிபாடு உண்டு. மாதம் 2 முறை பிரதோஷம் உண்டு, மகா சிவராத்திரி, அப்புறம் அவருடைய குரு பூஜை வைகாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை பௌர்ணமி உண்டு, நைட் பௌர்ணமி பூஜை உண்டு. அவர் இந்த வைகாசி மாதம் வருஷம் 15ஆம் தேதி குரு பூஜைன்ற பேரில் இன்றைக்கி ஏற்பட்ட கால மாற்றத்துக்கு தகுந்தாப்படி நம்ம பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேகம் உண்டு. எல்லா வகையான பூஜை சிவ பூஜைகள் எல்லாமே அவங்க நடந்துடும் இவருக்கு. அன்றைக்கி வந்து அந்த குரு பூஜை என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 பேர் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை 100 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அதனால இன்றைக்கி கால மாற்றத்துக்கு ஏறும் மாறி போச்சு இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் 15ன்றது மே 28, 29 வரும், மாறி தேதி மட்டும். எங்களுக்கு இந்த கோவிலில் மட்டும் என்னென்னாக்கா ஒரு சில ஜீவசமாதி போனீங்கன்னா நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த சித்தர் வந்து இந்த நட்சத்திரத்தெலாம் அடக்கமானார். இங்கே வந்து அந்த குறிப்பு இல்லை, இவருக்கு நட்சத்திரம் கிடையாது, தேதி கிடையாது. வைகாசி 15 ஹேவிளம்பி ஆண்டு தேதி மட்டும்தான் கணக்கு. அதனால் வைகாசி மாதம் எந்த 15 வருதோ அன்றைக்கி குரு பூஜை. இன்றைக்கி குரு பூஜைன்றது 184வது குரு பூஜை வருது வைகாசி மாதம். இங்கே பாண்டிச்சேரியில் எப்படி இந்த ஜீவபீடத்துக்கு எப்படி வரணுங்க வழி? ஒன்றும் இப்போ புதுசாக வரணுன்னாக்கா சென்னையிலேருந்து வர்றவங்க ஈசிஆர் வழியில் வந்தீங்கன்னாக்கா சிவாஜி சிலை ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப் என்னன்னா பக்கத்துலேயே கோவில். பக்கத்தில் இந்த இடத்துக்கு பேர் இது வந்து கருவடிக்குப்பம். ஓகே. இந்த இடத்தோட பேர் கருவடிக்குப்பம். சித்தானந்த கோவில் கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்றைக்கி குரு பூஜை என்ன பண்ணுறோன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு 3 மணி நேரம் மகா அபிஷேகம் காலமாக நடக்கும். அதனை தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7000 to 8000 பேருக்கு வடபாயசோட சாப்பாடு கொடுக்குறோம். நல்ல பிரம்மாண்டமாக நடக்குது விழா. இது ஒன்று. ஒரு ஜீவசமாதி ஸ்தலத்தை, இந்த ஸ்தலம் என்னென்னாக்கா பாண்டிச்சேரியில் ரொம்ப பழமையானது, ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம். நினைத்த காரியம் வெற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திருமண தடைக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். இங்கே தனி தட்சிணாமூர்த்தி இருக்கிறதால பிரதி வியாழக்கிழமை குரு பூஜை நிறைய பக்தர்கள் வருவாங்க. குருவாரன்றதால இந்த படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த எக்ஸாம் டைம்லாம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுறோம். இங்கே எல்லா அதான் சிவ பூஜை எல்லாமே எல்லா சிவன் ஆலயத்துக்கு சப்போஸ் ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாரை தொடர்பு கொள்றதுங்க? நம்பர் நம்ம தனி அதிகாரத்தில் இருக்காங்க கோவிலில், கோவில் ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு பண்ணலாம். கோவில் நம்பர் இருக்குது, வெப்சைட் இது மாதிரி இருக்குது. வெப்சைட் இருக்குது, வெப்சைட் வெப்சைட் தரும். சரி, நம்ம லைனில் ஆமாம் லைனில் கொடுத்துடலாம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் ஐயா பற்றின விவரங்கள் ஏதாவது? அதான் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பிரார்த்தனையும் திருமண தடையாக எங்களுக்கு கண் கூட நாங்கள் பார்க்குறோம். எனக்கு வந்து வயசு கம்மி. இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், ஆதி நாள் இந்த கோவில் கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் பூஜைக்கு வரும்போது என்ன சொல்லுவார்னா ஒரே ஒரு கீத்து கொட்டை மட்டும்தான் இருக்குமா, எதுவுமே கிடையாது. கீத்து கொட்டாலும் சிவலிங்கம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. கமண்டலம் விளக்கு தட்டு எல்லாமே கையில் தான் வச்சுப்பாராம். இங்கே ஆதினாலேருந்து இந்த சாராய கடை கல்கடை உண்டு, திருடின்னு போயிடுவாங்களாம். அவர் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் 40 சைக்கிள் தொலைச்சிருக்கார். சைக்கிள் வாங்க வரான் தூக்கின்னு போயிடுவாங்களாம். ஆதினாலேருந்து சொல்லுவார், எல்லாத்தையுமே வச்சுட்டு கையில் வச்சு தான் நிற்பாராம். ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், வழியில் நிற்பாராம். யாராவது பக்தர்கள் வந்தால் அவங்கள்ட்ட தீவாரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்ப அவங்கள்ட்ட போய் வாசல் நிற்பாராம். அந்தளவுக்கு பயமாக இருக்குமா, காடு மாதிரி இருக்கும் கோவில். அவர் என்ன பண்ணுவாராம் சொல்லுவார், நீங்கள் வரீங்க கோவிலுக்கு வச்சிங்களா, உங்கள்கிட்ட சொல்லுவாராம், சாமி ஒரே டியூப்லைட் வேணும்னு கேட்பாராம். 1977-80. சரிங்க வாங்கி தரேன்னு போவாங்களாம். அடுத்த வாரம் வருவாங்க இல்லையா, ஐயா ஒரு டியூப்லைட் கேட்டிருந்தேன். ஆமாம் சாமி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது போன வாரம் அப்படின்வாங்களாம். 2வது வாரம் வாங்கிட்ட சாமி மறந்துட்டேன்னு அவர் சொல்லுவார். 3வது வாரம் இல்லை 4வது வாரம் தான் கொடுப்பாங்களாம்.
எதுக்கு ஒரு செட்டு டியூப்லைட்டுக்கு 100 செங்கல் கேட்பாராம். அது மாதிரி தான், அதே மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 செங்கல் வாங்கி கட்டினது. அதனால் ஆதி 80-80லேருந்து அவர் கல்வெட்டில் எல்லாத்துலேயும் அவர் பேர் இருக்கும். கே தேவசேனாதிபதி குருக்கள் அவர் பேர். அவர் எல்லாருக்கும் பிரபல்யம். பாண்டியில் தெரியாதுன்னா கிடையாது. இங்கே வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா விஐபியும் வருவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, இக்கால அரசியல்வாதிகள் முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க அதெல்லாம் கணக்கு எல்லோரும் வாரம் ரெகுலராக வர்றவங்க. இவங்க அவனு கிடையாது, எம்பிலேருந்து எம்எல்ஏ வரைக்கும் மினிஸ்டரானு வந்து போகிறவங்க. அவருக்கு கொஞ்சம் பிரபல்யம். அதான் எங்களை சொல்லுவார், இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் இருக்கிறதால குரு பூஜைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மளிகை பொருள் லிஸ்ட்லாம் பெருசாக எழுதி பேனர் ஒட்டுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ எங்களுக்கு டிவோட்டிஸ் எல்லாருக்கும் என்ஆர்ஐலாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவோம். அவங்கவுங்க என்ன ஃபோன் பண்ணுவாங்க, நான் இந்த பொருள் வாங்கி தரேன் அந்த பொருள் வாங்கி தரேன்னு. அதிகபட்சம் ஒரே வாரத்தில் முடிச்சிடுவோம் அந்த லிஸ்ட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஜாமான். அது இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினாக்கா எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது டிவோட்டிஸ் கொடுக்குறது வந்துடும். அதான் அவர் சொல்லுவார், நான் இன்றைக்கி ஒரு டியூப்லைட் கஷ்டப்பட்டேன், நீங்கள் 10 லட்ச ரூபா பொருள் ஒரு வாரத்தில் வாங்குறீங்க. அதுதான் காலமாற்றம். அவர் பண்ண பேஸை நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்றைக்கி நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அப்பா இருக்கார், நாங்கள் இருக்கோம், மாமா இருக்காங்க, சொந்தக்காரங்க வராங்க, எல்லாருமே நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கும். தனி அதிகாரி இருக்காங்க. இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில். இது புதுச்சேரி சார்ந்தது. நம்ம ஜீவசமாதின்னு எடுத்தீங்கன்னா பாண்டியில் இது மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரத்தில் மொத்தம் 27 ஜீவசமாதி இருக்குது. உங்களுக்கு நான் லிஸ்ட்டு தரேன், எல்லா கோவிலும் போகலாம். நீங்கள் பக்கத்தில் அருகாமையில் பார்த்தீங்கன்னா அக்காசாமி இருக்குது, அப்புறம் வசந்த் நகரில் சுவாமி இருக்கார். மணக்குள விநாயகர் கோவிலில் வந்து தொல்லக்காது சுவாமி, சரி, அவரும் ஜீவசமாதி தான். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்காங்க. இவரோட சுவாமிகிட்ட வந்து என்ன பிரார்த்தனை வேணும்னா கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு திருமண தடையாக நடக்கும், வியாபாரம் இல்லையா நடக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேரை பார்க்குறோம். சொல்லுவோம் இந்த மாதிரி 9 வாரம் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு. இங்கே திருமண தடைக்கு என்ன பண்ணுறோம், தேங்காய் 2 உடச்சி அந்த தேங்காய் மூடியில் நல்லெண்ணெய் தீபம் விடணும். விநாயகருக்கு திங்கக்கிழமையில் விளக்கேற்றணும் 9 வாரம். நம்ம கோவில் விநாயகர் பேர் சுந்தர விநாயகர். 10வது வாரம் பத்திரிக்கை கேரண்டியாக சொல்லுவோம் நாங்கள். அதேமாதிரி நடக்குது, எவ்வளோ பேருக்கு நடக்குது. அதாவது அதுதான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எவ்வளோ தேங்காய் மூடி விளக்கு எரியும் திங்கக்கிழமை, இப்போ யாருமே கிடையாது, எல்லாம் கல்யாணம் போயிட்டாங்க. அதுமாதிரி நோய் நொடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அபிஷேக விபூதி கேட்பாங்க, வில்வம் கேட்பாங்க, கொடுக்குறோம். நல்லா சரியாகுதுன்னு வந்து திரும்ப சொல்கிறாங்க. நல்லா அமைதியான கண்டிப்பாக அருள் மூலியம் நம்ம வந்து we are the instrument. கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க, நம்ம we are doing that. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். இவ்வளோ விவரங்கள் கொடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய வழியாக உங்களுடைய அப்பா அக்காலேருந்து எல்லாம் இது வந்து இந்த ஆன்மீக பணியில் வந்து சிறந்து செஞ்சுருக்கிறீங்க. இது வந்து உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும். சித்தர்கள் பற்றின விவரங்கள் எல்லாம் இந்த புதுச்சேரியில் இருக்கிற சித்தர்களில் இது ஒரு முக்கியமான ஒரு சித்தராகவும் கருதப்படுறாங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். என்ஆர்ஐ நீங்கள் சொல்கிற மாதிரி உலகம் முழுவதும் இந்த சித்தர்கள் திருவடி பார்த்துருக்காங்க. 120 நாடுகளில் போய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்கெல்லாம் பாண்டிச்சேரி வரும்போது இந்த சித்தர் ஆலயத்துக்கு வரணும். கண்டிப்பாக எல்லாரும் வரணும், ஐயாவோட அருளை பெறணும். கண்டிப்பாக ரொம்ப சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.